அன்பு அண்ணன் ராஜேஷ் அவர்களை பிறந்த நாள் முதல் தொடங்கி இம்மட்டும் கத்தை பாதுகாத்து கத்த செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் நமக்கு சொத்துவோம். இன்றைக்கு கூடிய ஒரு நாளை நாங்கள் கண்டிருக்க வேண்டும். ஆனால் நேற்று மதியம் வரையிலும் கிருபை எங்களை தாங்கி இடை கட்டி எங்கள் மேலுடைய காருண்யத்தை விளங்க பண்ணினதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நடக்க ஆராதனையில எங்காந்து பிரசன்னம் நிறைவாய் ஆளுகை செய்து நடத்தட்டும். நல்ல நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். எல்லா வார்த்தைகளும் எல்லா பகுதிகளும் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே ஏற்பித்து கொடுக்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது முதலாவதாக சிகிச்சை சபையினுடைய குட் ஷெப்பர்ட் சர்ச் அனந்த நகர் சபையை சார்ந்த மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள் சர்ச்சை செக்ரட்டரியாக இருக்க சகோதரர் அவர்கள் சில வார்த்தைகளை பதிவு செய்வார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் இந்த உலக ஓட்டத்தை முடித்து மறுமைக்குள் பிரவேசிக்கிறதான அருமையான தகப்பனார் திரு ராஜேஷ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறி எங்களுடைய திருச்சபை சிஎஸ்ஐ நல்லமைப்பன் பாஸ்கெட் திருச்சபை அனந்த நகர் அதன் சார்பாக என்னுடைய அதன் செக்ரட்டரி ஆகிய நான் உங்களுக்கு ஒரு புதிய அஞ்சலியை செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அதை இப்போது கூறிக்கொள்கிறேன். அருமையான திரு ராஜேஷ் அவர்களை பற்றி நான் கூற வேண்டுமானால் அதிகமாக எனக்கு அவர்களை பற்றி தெரியாது. கடந்த நாட்களிலே ஒரு திருமண வீட்டிலே நாங்கள் சந்தித்த போது மிக அருமையான மனிதர், ரொம்ப அழகாக பேசக்கூடியவர். என்னுடைய தான் திரு அழகேசன் அவருடைய மகள், அவருடைய மாமனார். அதே போல திரு பிரான்சிஸ் அவர்கள் என்னுடைய அத்தான், அவருடைய தங்கனுடைய கணவர். மிக நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்தால் வயது 61 தான். இதற்கிலே கூறப்பட்டுள்ளது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். அதற்கு மேல் வருத்தமும் சஞ்சலமும் தான். ஆனால் இவர்கள் 61 வயதிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பரம அழைப்பை பெற்று இந்த நாளிலே அங்கே சென்றிருக்கின்றார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று வேதத்திலே கூறியபடி இந்த தகப்பனார் இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராடி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுடைய மருமக்கள், மருமகன், பேர பிள்ளைகள் ஆகியவற்றை முழுவதுமாக திருப்தியாக பார்த்து இந்த இடத்தை விட்டு கிளந்து சென்றிருக்கின்றார்கள். நாம் கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இருந்தால் இந்த உலகத்தில் பல வித மரணங்கள் ஏற்படுகிறது. இயற்கை மரணம், விபத்துக்களாலே மரணம், வயதோயத்திலே மரணம். எப்படி யாருக்கு எது என்று நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பந்திக்கு நேராக அவஸ்கரிக்கின்றார். இந்த நாளிலே அவர்கள் செய்த பலன்களின் இறுதியால் இயேசு கிறிஸ்துவின் வலது பாரத்திலே உட்கார்ந்திருப்பார்கள் என்று நாம் முழுமையாக நம்புகிறோம். ஏனென்றால் நாம் எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு. மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். அதாவது மோட்ச வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதுதான் மரணம். எனவே நாம் கலங்காமலும் திகையாமல் இருந்து அவருடைய அழைப்பை நாம் எப்போது பெறுவோமே அங்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இவர்கள் கொஞ்சம் முந்தி சென்று விட்டார்கள், 61 வயது. இருந்தாலும் எல்லா பூர்ண கிருபைகளை பெற்றுத்தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே நாம் வருத்தப்பட தேவையில்லை. இருந்தாலும் நாம் மரணம் ஒரு சங்கடமான விஷயம்தான். அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அவர்கள் இன்றைய தினம் விட்டு சென்ற மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே நல்ல ஒரு அமைதியை தருவார். அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய ஒரு பெரிய பாக்கியம் தான் அது.
எனவே நாம் அவர்களுக்கு பெரியாவிடை கொடுத்து இந்த விலையிலே நாம் அவர்களுக்கு இதய அஞ்சலியை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் நல்ல பெண் சிஎஸ்சி சபையின் செக்ரட்டரியாக நான் இந்த இடத்திலே அவர்களுக்கு நான் ஒரு மரியாதையை செலுத்தி இதய அஞ்சலியை செலுத்தி அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, அன்பு தகப்பனாரை குறித்து நானே சில வார்த்தைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். திரு குமாரசாமி, திரு கல்யாணி அவர்களுக்கு வசந்தா, சீனிவாசன், செல்வி, திரு ராஜேஷ் ஆகியோர்கள் குடும்பங்களை கட்ட நடத்தி வந்தார். திரு சாலமோன், திரு அம்மாள் ஆகிய அவர்களுக்கு 8 பேர். 8வதாக திரு சாந்தி அவர்களை ராஜேஷ் அவர்கள் மனைவியாக கத்த கொடுத்தார். இவர் 25/4/1965 பிறந்திருக்கிறார்கள். ஏற்ற வேளையிலே குடும்ப வாழ்க்கையை கத்தர் இணைத்து காந்தி அவர்களை மனைவியாய் கொடுத்து திருமதி பிருந்தா, திரு அருள்தாஸ் ஆகிய மூத்த மகளை கத்த திருமண வாழ்விலே கத்தர் இணைத்தார். அவர்களுக்கு ஒரு மகனை கத்தர் கொடுத்திருக்கிறார். திரு பிரதீப் மற்றும் சல்சியா ஆகிய இந்த பிள்ளைகளை மகனுக்கு கத்தர் குடும்ப வாழ்வை கத்தர் ஏற்படுத்தி கத்தர் எல்லாவற்றையும் காணும்படி கத்தர் கிருபை செய்தார். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மகளுடைய குடும்பத்தோடும் மகனோடும் துபாய் நாட்டில் தங்கி இருந்தார்கள். அங்கே ஒரு ஆவிக்குரிய சபையில சுமார் 1 வருடத்திற்கு மேலாக கத்தரை ஆராதித்து குடும்பமாக அங்கு ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் மிக மோசமான ஒரு உடல்நிலையோடு இந்தியாவிற்கு வர நேர்ந்தது. அன்று நாங்கள் பார்க்கும்போது இன்று பார்த்தது போல அல்ல, மிக மோசமான நிலைமையில் தான் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆனா தேவ கிருபையினாலே கத்தர் அவர்களை பலப்படுத்தினார். திரும்பவும் அவர்கள் தைரியத்தோடு தன் கடமைகளை செய்வதற்கும் திரும்பவும் துபாய் சென்று 1 மாதங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடு இருக்கிறோம். கத்தர் கிருபை செய்தார். இந்தியாவிற்கு அக்டோபர் மாதத்திலே வந்தது முதல் எங்களோடு ஆராதிக்க வந்திருந்தார்கள். சத்தியதேவ சபை மணவாள் குறிச்சி கூட்டுறவு வங்கி அருகில் இருக்கிற எங்கள் சபையில் அவர்கள் ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். கிருபையினாலே அவர்கள் உடல்நிலை தேறியது, நல்ல முன்னேற்றத்திற்கு வந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வரும்போதே சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள், நான் ஊரில் போய்தான் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி கிருபையினாலே உடல்நிலை சரியாயினது. 6/7/2025 பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானத்தை எங்கள் சபையில பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அன்று அதுக்கு முன்னாலும் அதுக்கு பின்னும் அவருடைய அனைத்து மருத்துவ ரிப்போர்ட்டுகளும் இவர்கள் இனி எத்தனை நாட்கள் இருப்பார்கள் என்கிற நிலையில் தான் இருந்தது. ஆனால் தேவனுடைய மகாபிரிய கிருபையினாலே இத்தனை ஆண்டுகள், ஒரு சுமார் 1 ஆண்டுகளுக்கு அதிகமாக கடந்து வரவும் ஆண்டவர் தந்த பெரிய பலத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக மகனுடைய திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. கடைசி பகுதியில மிக ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டார்கள். அனைத்து காரியத்திலும் நான் உடன் இருந்திருக்கிறேன். ஆகையினாலே எல்லாவற்றையும் நான் அறிவேன். ஆனால் மகனுடைய திருமணத்தை இவர்கள் பார்ப்பார்களா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆனால் தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தகப்பன் என்கிற ஸ்தானம் இல்லாதபடி போய்விடக் கூடாது என்பதற்காக நல்ல ஒரு திடகாத்திரமான சரத்தை போல நின்று தன் கடமையில் எல்லாவற்றை செய்யும் தேவன் கிருபை செய்தார். ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் சுமந்தது
சுமந்து வந்தது மருத்துவம் அல்ல, கர்த்தர் அவர்களை சுமந்து வந்தார். இதுல இந்த கூட்டத்துல ஒரு வார்த்தையை நான் பதிவு செய்ய வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்க போகும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்போம். ஏன் அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எதற்கு அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எடுத்த பிற்பாடு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். என்னுடைய சின்ன அறிவுல சிலருக்கு கிருபையாய் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதுல முதலாவது அவர்களை சந்திக்கும் போது நான் கேட்பது உண்டு, எதற்காக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொல்ற. ஆரம்பத்தில் இருக்கிற அநேகர் சொல்வார்கள், அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இல்லைன்னா எடுக்கணும்னு தோணுச்சு அதனால எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு. ஆனால் மிக அழுத்த திருத்தமாக ஆனா ராஜேஷ் அவர்கள் யோசிக்கவே செய்யாதபடி ஒரு வார்த்தையை அழுத்தி சொன்னார்கள், நான் பரலோகம் போக வேண்டும். அல்லேலூயா. நீ வேத்தி ஒரு சத்தமா வெளியே சொல்லலாமா? நான் பரலோகம் போக வேண்டும். அந்த இடத்துல நான் கண்ட ஒரு காரியம், இன்னும் கையில ஒரு நோட்டும் பைபிளும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களையும் குறித்து வைத்தது மட்டுமல்ல, அவருடைய பக்கத்தையும் கூட எழுதி வைப்பார்கள். கிட்ட உட்கார்ந்துதான் பேசுவது வழக்கம். கிட்ட உட்கார்ந்து பேசும்போது நான் கேட்டேன், ஆனா என்ன பக்கத்தையும் எழுதி வைக்கிறீங்களே என்று கேட்கும் போது, நான் திரும்ப அதை நான் பார்க்க வேண்டும், திரும்ப அதை வாசிக்க வேண்டும், திரும்ப அதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும். ஆனால் 3 நாட்கள் வர வைப்பதே மிக சிரமமாக இருக்கும். ஆனா அண்ணன் மட்டும் 7 நாட்கள் அவர்களோட நேரத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன். அவருடைய ஆர்வம் அல்லது அவருடைய ஆசை, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சும்மா சொல்றேன். வாங்க அப்படின்னு சொன்னா நானும் அதை சீக்கிரமா வந்து விடுவேன். ஆனால் அண்ணன் அதுக்கு முன்னால சர்ச்சில் இருப்பாங்க. அது அண்ணன் கொஞ்சம் தாமதமா வந்திருக்கலாமே, இல்ல நான் வர வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தான் நேசித்த ஆண்டவரிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஒன்றுமில்லாத பலவீனங்களை வைத்துக் கொண்டு சபையில வந்து கொண்டு தூங்கி கொண்டு போகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். இவ்வளவு பலவீனத்தை சுமந்தும் ஒரு நாள் கூட அல்லேலூயா சோர்வாக இருந்ததில்லை. தன் பலன் இருக்கும் என்றால் கைகளை தூக்கி தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடி எழுமி நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எழுமி நிற்கிற நேரம் முடியும் வரைக்கும், அல்ல முழங்கால் படியிட பலன் இருக்கிற வரைக்கும் முழங்கால் படியிட்டார்கள். அல்லேலூயா. உண்மையாகவே அல்ல ஒரு நிமிஷம் கூட அல்லேலூயா வீணாய் தன்னுடைய நேரத்தை போக்காதபடி சபையில் இருக்கும் வரைக்கும், அல்லேலூயா, தன்னால் நடக்க முடிகிற காலம் வரைக்கும் எங்களோடு ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய நடைமுறைகள் என்னை அதிகமாய் கவர்ந்தது. ஆனால் இத்தனை நாட்களும் அவருடைய பலன் அல்ல, அதனுடைய கிருபை அவர்களை தூக்கி சுமந்தது. ஆனால் அதனுடைய கிருபையினாலே கிம்ஸ் மருத்துவமனை, அல்லேலூயா, போகாத மருத்துவமனைகள் எல்லாம் இல்லை. ஆனால் எல்லா மருத்துவமனைகளுடைய ரிப்போர்ட்டும் தலைகீழாய்தான் இருந்தது. ஆனால் அதனுடைய கிருபையினாலே இந்த ஜூலை மாதம் நேற்று 1:40 வரையிலும் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கியது, சுமந்தது, நடத்தியது. இன்னும் சொல்லுவாங்க, அல்லேலூயா, தவறாமல் குறித்த நேரத்துல வேதம் வாசிக்கிறவர்கள் வேதம் வாசிக்கும் பொழுது எந்த விதமான கவன சிதறக்கும் இடம் கொடுக்கவே மாட்டார்கள். எத்தனை அதிகாரம் வாசிக்க வேண்டுமோ அத்தனை அதிகாரம் வாசித்து முடித்துதான் சாப்பிடுவது அவருடைய வழக்கம். அப்படி என்றால் அந்த அளவுக்கும் ஆண்டவரை நேசித்தார்கள். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு, அதில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நானே சொல்லுவேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அற்ப கால்வலி, அற்ப தலைவலி என்று சொன்னால் அநேகர் சபைக்கு வருவதே இல்லை, திரும்பி பார்ப்பதே இல்லை. அவருடைய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்களே இடத்தில் கேட்டிருக்கிறார்கள், என்ன நிலைமைக்கு விதமான நிலைமை இருக்குமோ என்று சொல்லி கேட்டார்கள். அவர் சொன்னதை கேட்டதெல்லாம் உண்மை என்பதை நான் அவரிடத்தில் மறைத்திருந்தேன். ஆனால் கிருபையினாலே எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. கிருபையினாலே தூக்கி சுமக்க தந்த அல்ல பலனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபம் வீணாய் போகாது.
அவருடைய நல்ல வாழ்க்கை வீணாய் போகாது. விட்டு சென்ற அவருடைய மனைவி அல்லது சோத்திரம் 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாய் போகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பிரயாசத்தை விட்டு ஒளிந்து மறைந்து தன்னுடைய வலிகள் இனி அவர்களுக்கு வலி இல்லை, இனி அவர்களுக்கு பிரயாசம் இல்லை, இனி அவர்களுக்கு வருத்தம் இல்லை. பசி இல்லாத சந்தோஷமான நாட்டிலே அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய சின்ன வயது முதல் நான் இவர்களை அறிந்திருக்கிறேன். இந்த பகுதியில் வழியாக தான் நான் கடந்து போவது வழக்கம். அல்லேலூயா. பாட்டி தெரசா அவருடைய வீட்டுல சின்ன வயதா இருக்கும் பொழுது பால் வாங்குவதற்காக நான் வருவேன். இந்த அனைத்து குடும்பங்களையும் நான் அறிவேன். ஆனால் அல்லேலூயா, அந்த சின்ன வயது முதல் நான் இவர்களை அறிவேன். அல்லேலூயா, அன்று இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை நேசித்த பிற்பாடு மிகவும் அதிகமாய் தன்னை தாழ்த்தி எவ்வளவுத்திற்கு ஆண்டவர் பயந்து வாழ முடியுமோ அவ்வளவுத்திற்கு வாழ்ந்தார்கள். சீக்கிரமாய் அழகாய் பூத்த ரோஜா, அழகாய் பழுத்த பழம் சீக்கிரமாய் ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் முன்னே போய்விட்டார்கள், நாம் அவர்கள் பின்னே போக வேண்டும். அல்லேலூயா. முன்னே அவர்கள் போய்விட்டார்கள் என்று நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. மரண செய்தி அது வந்து நான் இங்கே வந்த பொழுது இந்த குடும்பத்தாருக்கு நான் சொன்னேன், திருப்பி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. we meet again. அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த பிரயாசங்களை விட்டு ஒளிந்து அவர்கள் மகிமையிலே பிரவேசித்திருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு பாடில்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, அல்லது ஊசி இல்லை, மருந்து இல்லை. எல்லாவற்றையும் விட்டு ஒளிந்து மகிமையிலே தான் நேசித்த ஆண்டவரோடு போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் இடத்துல வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் அற்ப காரியத்திற்காக ஆண்டவரை மறந்து அவனுடைய வசனங்களை மறந்து முறுமுறுத்து அல்லேலூயா அல்ல சோத்திரம் அல்ல சோர்ந்து போனவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. வேதத்திலிருந்து சில வசனத்தை மட்டும் நாம் காட்டி நாம் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போக போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம் இதமாய் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆமென்று திருவடம் பற்றுகிறார். சோத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதிலே ஒரு வார்த்தை மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திலே 2 விதமான மரணங்கள் உண்டு. ஒன்று கர்த்தருக்குள் மரிப்பது, இன்னொன்று கர்த்தருக்கு வெளியே மரிப்பது. யார் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள்? வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்கள் கர்த்தருக்குள் வாழுகிறவர்கள். இது சிம்பிளா இப்படி ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு மிக்சி நான் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவலை சரியாய் நாம சொல்லுகிறபடி கையாண்டு அதை நாம் செய்வோம் என்றால் அநேக ஆண்டுகள் அது நமக்கு பயனுள்ளதாக மாறும். அப்படி என்றால் மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரும் உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிந்து போக வேண்டும். அந்த தகப்பனார் ராஜேஷ் அவர்கள் சீக்கிரமாய் முன்னே போய்விட்டார்கள். ஆனால் அது இங்கே கூடி வந்திருக்கிற நாம், இன்று அவர்கள், நாளை நான், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற நானும், இந்த இடத்துல நிற்கிற நாம் அனைவரும் சீக்கிரமாய் ஒரு நாள் நமக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் என்றென்று நமக்கு தெரியாது. நாம் மரித்து ஆக வேண்டும். ஆனால் மரணம் என்பது எல்லாருக்கும் அல்லது எந்த மருத்துவமனையும் எந்த அதிகாரமும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மரணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டால், நொடி குறிக்கப்பட்டு விட்டால் நாம் உலகத்தை விட்டு புறப்பட்டு விட வேண்டியதுதான். ஆனால் அதற்கு முன்னே அல்ல சூத்திரம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து அதன்படி வாழ்ந்தால் நிச்சயமாகவே ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவன் செய்கிற கிரியைகளை பொறுத்து அவன் பரலோகத்திற்கு போவதும் நரகத்திற்கு போவதும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தகப்பனாரை குறித்து நான் சொன்னேன், தன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து சொன்ன அந்த வார்த்தை என் இருதயத்துல துணித்துக் கொண்டே இருக்கும். நான் பரலோகம் போக வேண்டும். அல்லேலூயா. நான் பரலோகம் போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அன்பு தகப்பனார் வழிகளோடும் கஷ்டத்தோடும் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்திருந்தாலும்
இல்ல, கர்த்தர் அவர்களை உருவாக்குவதற்கான நாட்களை தான் கர்த்தர் கொடுத்தாரே ஒழிய அவர்கள் ஆன வேண்டும் எல்லாவற்றையும் காண கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சாட்சியாக நான் சொல்லுவேன், அல்லேலூயா, கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்கள் நம்பிக்கையோடு சமாதானத்தோடு உலகத்தை விட்டு போகலாம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். ஏர்போர்ட்ல அல்ல சூத்திரம் உள்ளே போகிற ஒரு வாசல் இருக்கிறது என்றால் நிச்சயமாய் விமானத்தில் ஏறி இன்னொரு நாட்டில் நாம் இறங்க வேண்டும். இதே போல அல்லேலூயா, மரணம் என்கிற வாசலுக்குள் நாம் உள்ளே பிரவேசித்தால் நிச்சயமாய் ஒன்று பரலோகத்திற்கு, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கும் என்றால் நரகத்திற்கு நாம் போய் ஆக வேண்டும். அதிலே எவரும் எந்த அதிகாரமும் எந்த மார்க்கமும் குறுக்க நிற்க முடிவதில்லை. அப்படி என்றால் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் நடந்தால், இந்த வசனத்தின்படி உண்டாகிற கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அந்த பரலோகத்திலே முடிக்கும் பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்கிற மகிழ்ச்சியோடு உலகத்தை விட்டு போகலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரத்தை 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவனவன் அல்லேலூயா தன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தான் பெற்றுக் கொள்ள போகிறான். அப்படி என்றால் அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முந்திக் கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற அனுபவத்தை நாம் கொண்டு வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே இந்த வசனம் விதமாய் சொல்கிறது. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதிகாரமுடையவனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, பணக்காரன் ஆனாலும் சரி, மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரும் அல்லேலூயா, வேதம் இங்கே சொல்லுகிறது, சரீரத்தில் ஆண்டவர் வாடகைக்காய் தந்த இந்த சரீர வாழ்க்கையில் அவனவன் செய்த, அதாவது கணவன் செய்த காரியத்தை மனைவியிடத்திலேயோ, மனைவி செய்த காரியத்தை கணவனிடத்திலேயோ, பிள்ளைகள் செய்த காரியத்தை பெற்றோரிடத்திலோ அல்ல. இங்கே வேதம் சொல்கிறது, அவனவன் செய்த காரியத்திற்கான பலனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைப்படி நாம் எல்லாரும் அல்லேலூயா பேசுகிற நானும் கூட அல்லேலூயா அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய நன்மை எது நீதி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறார், இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ நீதிகளை நாம் செய்கிறோம். அப்படி என்றால் அந்த நீதியை செய்து நாம் வாழ்ந்தோம் என்றால் என் முடிவு மகிமையாக மாறும். அல்லேலூயா. நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லலாம். இன்னும் மரணத்துக்கு முன்னே ஒருவனும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒருவனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதிகாரமோ ஆட்சியோ பலமோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையினாலே என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பு தகப்பனார் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே சரீரத்திலே அநேக வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருந்தாலும் சந்தோஷமாக அல்லேலூயா 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையின்படி சந்தோஷமாய் போராடி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. கை வேத்தி சத்தம் ஒரு அலேலியா சொல்லலாமா? எல்லாரும் கை வேத்தி சத்தம் ஒரு அலேலியா சொல்லலாமா? போராடி அல்லேலூயா இப்படி வாழ்க்கைக்குள்ளே போராடுவதற்கான எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு இல்லை, ஆனால் போராடி அதை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த போராட்டத்திலே உயிரோடு இருந்து வாழ்கிறோம், முந்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிற நாம் இனி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. யார் பரலோகத்திற்கு போவார்கள் என்று சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அல்லேலூயா. மறுபடியும் என்று சொல்லும்போது திரும்ப தாயின் வயிற்றுக்குள்ளே சென்று பிரவேசித்து திரும்ப உலகத்திற்கு வர முடியாது. தான் வந்த வாழ்கிற வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் அவன் பரலோக ராஜ்யத்தை அவன் காணலாம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்கிறது, ஒருவன் அல்லேலூயா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சிம்பிளா இப்படி சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். அல்லேலூயா. இங்கிருந்து துபாய் செல்வதற்கு
முதலாவது இந்திய குடிமகன் என்கிற பாஸ்போர்ட் அவனுக்கு வேண்டும். இரண்டாவது எந்த நாட்டிற்கு போகிறார்களோ அந்த நாட்டிற்கான விசா அவர்களுக்கு வேண்டும். மூன்றாவது எந்த விமானத்தில் அல்லேலூயா பயணிக்க வேண்டுமோ அந்த விமானத்திற்கான டிக்கெட் அவர்களுக்கு வேண்டும். டிக்கெட் இல்லாத அந்த விசா இருக்கலாம், அல்லேலூயா பாஸ்போர்ட் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட அந்த விமானத்திற்கான டிக்கெட் இல்லைன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ள கூட நம்ம என்னால செய்ய முடியாது, போகவே முடியாது. அதே போல இதை பார்க்கிலும் மேலாய் பரலோக அரசாங்கத்திலே இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நான் நடந்தால், வாழ்ந்தால், செய்தால், கீழ்ப்படிந்தால் அந்த முடிவில்லாத அந்த ராஜ்யத்துல போய் சேர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய பிரயாசங்களை விட்டொழிந்து எல்லா துக்கத்தையும் மறந்து காண வேண்டிய எல்லாவற்றையும் கண்டு அல்லேலூயா. அண்ணன் என்கிட்ட சொன்னது உண்டு, அவனுடைய திருமணத்தை பார்த்தேனான்னு எனக்கு தெரியல என்று சொன்னாங்க. ஆனா பார்க்க ஒரு மனுஷனாய் நின்று எல்லாவற்றையும் செய்ய ஓடி செய்ய முடியவில்லை என்றாலும் எங்கெங்க நிற்க வேண்டுமோ நிற்க வைத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கை வேத்தி சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? கிருபை அவளை தாங்கிட்டு இன்னும் அவர்களை தாங்கி அவர்களை விட்டு சென்ற நல்ல மாதிரிகளை நாமும் எடுத்துக் கொள்வோம். அல்லேலூயா. அவர்கள் சந்தோஷமாய் நேற்று மதியமே தான் நேசித்த ஆண்டவரிடத்துல போய் சேர்ந்து விட்டார்கள். இனி அவர்களுக்காக துக்கப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்காக அழ வேண்டியதில்லை. நான் அந்த துக்கத்தோடு வேதனையோடு அனைவருக்கும் சொல்கிறேன், we meet again. அல்லேலூயா. திருப்பி சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுவோம். தேவனுக்கென்று நாம் வாழுவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த குடும்பத்தை சமாதானத்திற்காக எல்லாரும் அல்லேலூயா. தகப்பனை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கணவனை இழந்திருக்கிற அல்லேலூயா அன்பு அல்லேலூயா சகோதரிக்கு, இந்த இடத்துல அல்லேலூயா தன் சொந்த ரத்தத்தை இழந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களை இவர்களோடு இன்பமாய் பழகின அல்லேலூயா அனைவரையும் இழந்து இனி நான் பார்க்க முடியாதே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தாவே ஆறுதலை தாரும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லார் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிரசன்னம் இந்த இடத்தை முழுமையும் நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அல்லேலூயா விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிற வார்த்தையின்படி அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் தன்னால் இயலாத நிலைமையிலும் ஆண்டவரை நேசித்து நான் பரலோகம் போக வேண்டும், நான் பரலோகம் போக வேண்டும். அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் வார்த்தை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதப்பா. நாளிலே நாங்களும் அவளை திரும்ப காண்போம் என்கிற நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு நாங்கள் வாழ்ந்து முடிவில்லாத அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் போய் சேர கர்த்தர் கிருபை தாரும். விசேஷமாய் அவருடைய அன்பு மனைவிக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கணவனாய் ஆண்டவரே இருப்பீராக. நீர் அவர்களை தேற்றுவீராக, நீர் அவர்களை இடைகட்டுவீராக. மூத்த மகளுக்காக, குடும்பத்திற்காக, மருமகனுக்காய் கொடுத்த பேர பிள்ளைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிரதீபுக்காக அல்லது மனைவிக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் வார்த்தையினாலே ஒன்றும் செய்துவிட முடியாது. தூய பிரசன்னம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்தட்டும். நல்ல கரங்களிலே தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து
ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயும் காணுவேனின் பிதா முகமே. கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயும் காணுவேனின் பிதா முகமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை
சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே.